குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியை விட்டு இப்போ மணிமேகலை அவர்கள் விலகினதை பத்தியும் இந்த எபிசோட்ல உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் முதல் முறையா இப்போ குரேஷி அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதை பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில ஒன் ஆஃப் த டாப் ஹிட் ரியாலிட்டி ஷோ தான் குக் வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷம் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த சீசன் 5ல ஸ்டார்டிங்ல இருந்தே பல பிரச்சனைகள் மட்டும்தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதுல இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில மணிமேகலை அவர்கள் திடீர்னு இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிட்டதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு. அதுக்கான காரணம் அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், அதுவே இல்லைன்னா நான் ஏன் இந்த நிகழ்ச்சியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி விலகியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த குக் வித் கோமாளி ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. மேலும் இதை பத்தி பல பேர் பல விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில இப்போ நடிகர் குரேஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மணிமேகலை இந்த நிகழ்ச்சியை விட்டு போவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆனா அவங்களுக்கு இந்த சீசன்ல பிரியங்கா அக்கா குக்கா வந்ததுல இருந்தே நிறைய ஹர்ட் ஆகிட்டே இருந்தாங்க. பிரியங்கா அக்கா எப்பவுமே விளையாட்டுத்தனமா சில விஷயங்களை பேசிடுவாங்க. ஆனா அது ஆப்போசிட்ல யாரு எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கறதுலதான் ஒரு விஷயம் இருக்கு. மணிக்கு கிண்டல் பண்ணா பிரச்சனையே இல்ல, ஆனா அதுவே அவங்க பண்ற வேலையை குறை கூறுற மாதிரி இருந்தா அது அவங்களுக்கு பொறுத்துக்கவே முடியாது. அப்படிதான் லாஸ்ட் எபிசோட்ல பிரியங்கா அக்கா செட்ல மணிமேகலைக்கு ஆங்கரிங் பண்ணவே தெரியல, ஓசில வேலையே பார்க்காம சம்பளம் வாங்குறா அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க. என்னதான் அவங்க விளையாட்டுத்தனமா இதை சொல்லியிருந்தாலும் மணிக்கு தாங்க முடியாத வழியை கொடுத்துருச்சு. அதனால அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க போல அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா பேசியிருக்காரு. இதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் பிரியங்கா பண்றது ரொம்பவே மோசம், அவங்க என்ன பெரிய ஆங்கர்னு நினைப்பா அப்படின்னு திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க குரேஷி அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் மணிமேகலை விலகினதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.